கரியர் கன்ஃபியூஷன்னா நிறைய பீப்பிள் என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு டேலண்ட் இல்லை அப்படின்னு. ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? டேலண்ட் இல்லாம இல்ல, இங்க யாருக்குமே கிளாரிட்டி இல்லை. நம்ம லைஃப்ல ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் என்னன்னா, நம்ம யாருன்னு புரிஞ்சுக்காம யாராவது ஒருத்தவங்க டிஃபைன் பண்ண பாதையில ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கோம். சொசைட்டி எக்ஸ்பெக்டேஷன், ஃபேமிலி ப்ரெஷர், கம்பேரிசன், இது எல்லாமே ஒரு பெரிய சத்தம் தான் இல்லையா? கரியர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா செல்ஃப் கிளாரிட்டி. ஃபர்ஸ்ட் விஷயம் செல்ஃப் அவேர்னஸ். நீ என்ன விரும்புற, உனக்கு எங்க எனர்ஜி ஒர்க் ஆகுது, ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ற என்வாயர்மெண்ட் எது அப்படின்னு எல்லாத்துக்குமான செல்ஃப் அவேர்னஸ். இந்த செல்ஃப் அவேர்னஸ் தான் எப்பவுமே இன்டர்னல் கான்ஃப்ளிக்டை ரெடியூஸ் பண்ணும். ரெண்டாவது விஷயம் உங்களோட பிரெயின் ப்ரிஃபரன்ஸ், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங். ஒருத்தவங்களோட லேர்னிங் ஸ்டைல் என்ன, அவங்களோட டெசிஷன் ஸ்பீட் எப்படி இருக்கும், கிரியேட்டிவிட்டி பேட்டர்ன் எப்படி இருக்கும், இது எல்லாமே பிரெயினோட வயரிங் ஆகி தான் இருக்கும். ஸோ இதை பற்றின கிளாரிட்டியும் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தான். ஆக்சுவலி இது லேபிள் பண்ணுறதுக்கான விஷயம் கிடையாது, ஆனால் உங்களுக்கு பயங்கரமான ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். மூணாவது விஷயம் டைரக்ஷனல் ஆக்ஷன். கிளாரிட்டி வந்த அப்புறம் ஆக்ஷன் இல்லைன்னா அது ட்ரீம் தான் இல்லையா? சின்ன சின்ன கன்சிஸ்டன்ட் ஸ்டெப்பு பிரெயின்க்கு ரொம்ப சேஃப்டி சிக்னல்ஸை கொடுக்கும். ஃபியரை ரெடியூஸ் பண்ணும், மொமெண்டம் பில்டப் ஆகும். நிறைய பேர் கரியர் பாத்தில் டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களோட ஓன் டெசிஷனுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறனால. அலைன்மெண்ட் வந்துச்சுன்னா ப்ரொடக்டிவிட்டி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், பேர்ன் அவுட் குறையும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கரியர் சக்ஸஸ் ஸ்பீட் இல்லை, கரெக்டான டைரக்ஷனில் இருக்கிறோமா அப்படிங்கிறது தான். அண்ட் அதை எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னு. பாஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேளுங்க, நான் என் வழியை தேடுறேனா இல்லை யாராவது வழியில் நடக்கிறேனா அப்படின்னு. உங்களுக்கான கிளாரிட்டி உங்ககிட்ட கிடைக்கும். இந்த மாதிரி கரியர் பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்புடன் பவித்ரா.